தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியுல வாழ்க்கையில வீட்டில பேதுருவை மூலமாக ஆண்டவர் செய்கிற ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிற ஜனங்கள் மத்தியில பரிசுத்த ஆவியானவர் வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து 46வது வசனம், பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழுந்தள்ளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். இப்ப என்ன, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்கு வருகிறதற்கு, ஒரு மனிதனுக்குள்ள வாசம் பண்ணுவதற்கு ஜாதி முக்கியம் கிடையாது, பாஷை முக்கியம் கிடையாது, பெயர் புகழ் முக்கியம் கிடையாது. அவன் என்ன செய்யணும்? தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளணும், விசுவாசிக்கணும். அப்ப அவர் வர்றாரு. இதை நாங்க இங்க பாக்குறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் பாக்குறோம். இதை கண்டோன்னா அவங்க எல்லாம் பிரமிச்சு போயிட்டாங்க. இவ்வளவு நாளும் அவங்க நினைச்சு கொண்டிருந்தது புறஜாதியாருக்குள்ள ஆவியானவர் வரமாட்டாரு என்று இவங்க நினைச்சு இவங்க தங்களுடைய ஞானத்துல தங்களுடைய நினைச்சிருந்தாங்க. ஆனா அங்கே ஆவியானவர் கிரிய செய்ய தொடங்குறாரு. இவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது புறஜாதியார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வரத்தை கொடுக்கிறார். வரத்துடைய முதலாவது வரமாகிய அந்த பல பாஷைகளை பேசுகிற காரியத்தை அவங்களுக்கு கொடுக்கிறாரு. அதன் மூலமாக இவங்க தெய்வத்தை புகழுகிறாங்க. அது அங்க இருக்கிறவங்களுக்கு விளங்கிச்சு. அப்ப பேதுரு 47வது வசனம், அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். அப்ப என்ன, தெய்வத்துடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வருகிறாரு, வந்து அவருடைய வரத்தை கொடுக்கிறாரு. அதனால அந்த மனிதன் இந்த இடத்துல தேவனை புகழுகிறாங்க. அங்க 2ஆம் அதிகாரத்துல தேவனுடைய மகத்துவங்களை பேசுறாங்க. இது எல்லாருக்கும் விளங்கிச்சு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இவங்களுக்குள்ள வந்தோன்ன பேதுரு என்ன செய்யறாரு? அவங்களுக்கு அடுத்ததாக ஞானஸ்தானத்தை கொடுக்கிறாரு. இதுல ஒரு காரியத்தை அவர் சொல்ற 47வது, நம்மை போல பரிசுத்த ஆவியானவரை பற்றி. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஆவியானவர் ஒரே ஒரு ஆள். வித்தியாசமா அவர் வந்து இருக்கிறது கிடையாது. ஒரே ஆவியானவர், ஒரே இயேசு, ஒரே பிதா. அதே போல ஒரே ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். பேதுருக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவி, அதே ஆவியானவர் அவங்களுக்குள்ளேயும் கிரியை செய்தார். அப்ப எல்லாருக்குள்ளேயும் ஒரே பரிசுத்த ஆவியானவர் என்றால், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நான் இன்னும் ஒரு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனை அந்த பரிசுத்த ஆவியானவரால ஜெபிச்சு நான் விழுத்த முடியுமா? பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக காரியங்களை செய்வாரா? எதிர்த்து நிற்பாரா? நான் ஜெபிக்கும் போது மற்றவனை நான் விழுத்த முடியுமா? இன்னொரு ஆவி பெற்றவனை, பரிசுத்த ஆவியானவர நிறைந்திருக்கிறவரை யோசிக்கணும். நான் ஆவியானவரை தள்ளுவாரோ, விழுத்துவாரோ, பெண்களை விழப்பண்ணி அவமானப்படுத்துவாரோ? பழைய ஏற்பாடுல சபையில நிர்வாணம் காணப்பட்டா செத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது புதிய ஏற்பாடுல ஆவியானவரை விழுத்தி, ஆவியானவரே நிர்வாணங்களை காண வச்சு, ஆவியானவரே மற்றவன் சிரிக்கத்தக்க அவமானப்படத்தக்க காரியங்களை செய்வாரோ? முட்டாள் ஜனங்கள் கேட்கறதில்ல,
இதெல்லாம் பார்க்கறது இல்ல, யோசிக்கிறது இல்ல. தேவன் இப்படி செய்வாரான்னு யோசிக்கிறது இல்ல. என்ன செய்தாலும் போயிடுறது. ஏதாவது ஒருத்தன் புதுசாச்சுதான் அவனுக்கு பின்னாலேயே போறது, போய் அப்படியே அவனுடைய அழிந்து போகிறது. இயேசுவின் நாமத்தில் நிலைமை மாற்றப்பட வேண்டும். ஆவியானவர் இதை சரியாக புரிந்து காரியங்களை புரிந்து வாழ ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.